இன்றைக்கு விகாரை ஒன்றுல வச்சு பௌத்த பிக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது இல்லாம கொழும்புல 2 போலீஸ் அதிகாரிகளும் மேலதிகமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம வாயை மூடிக்கொண்டு இருக்கணும் என்று அரசாங்கத்தினுடைய தரப்புல இந்த எதிர்க்கட்சி முக்கியமா இந்த மகிந்த ராஜபக்ச அவங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு பயங்கரமான பதிலடி கொடுக்கிற மாதிரி சில விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. இது எல்லாத்தையும் கதைப்ப அதுக்கு முதல் என்னன்னே தெரியல, இந்த கிளைமேட் ஆனு தெரியல, காய்ச்சல் இல்லை, காய்ச்சல்ன்றது ஃபீவர் எல்லாம் இல்லை, ஆனா கட்டும் தூக்கமா இருக்குது. தூக்கமா இன்றைக்கு உண்மையா நான் காலையில வெள்ளனா ஒரு 6 மணிக்கு முதல்ல எழும்பிடுவேன். ஆனா 10 மணி ஆகியும் எழும்பே இல்லை. அதுக்கு பிற்பாடு எழும்பி குளிச்சு சாப்பிட்டு போட்டு மறுபடியும் எந்த ஒரு வேலையுமே செய்யலாம் இருக்குது. மறுபடியும் தூக்கம். அப்புறம் பின்னேரம் ஒரு 4 மணிக்கு தான் எழும்பினேன். 4 மணிக்கு எழும்பி மறுபடியும் சுடுதண்ணியெல்லாம் வச்சு குளிச்சு போட்டு நான் இப்ப வந்தேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் என்றால், ஏன் இப்படி இருக்கு? அப்ப வருத்தம் எதுவுமே இல்லை, சளி இல்லை, காய்ச்சல் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா போட்டு அந்த தூக்க மாதிரிக்கு சில நேரத்துக்கு கூடுதல் அந்த வீடியோகள் எடிட் பண்றதுக்கு இரவு நேரங்கள் முழிச்சிருக்கிறது. நான் எப்படி முழிச்சிருந்தாலும் ஒரு நாள்ல 6 மணித்தியாலயத்துல இருந்து 8 மணித்தியாலயத்துக்குள்ள தூக்கத்தை கவர் பண்ணிடுவேன். ஆனா அதனாலயா இல்லாட்டி இந்த போன் கேமரால கூடுதலா இந்த பிரைட்னஸ்கள் இப்படி இருக்கிறனாலயோ தெரியல. பாருங்க, இப்ப இதெல்லாம் பிரைட்னஸ் இந்த இதுகள்னாலதான் கூடுதலா அந்த கண்ணு கடிக்கிறனாலயான்னு தெரியல. ஆனா நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன். சில நேரத்துக்கு நீங்க என்னவா இருக்கும், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா சில நேரத்துக்கு அன்றைக்கு கூட ஒருத்தவங்க மீட் பண்ணி ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு அழகான தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க, மிரட்டி விட்டுட்டாங்க. அப்ப நானும் மரியாதையாக ஒரு 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 முக்கியமான இடம்ன்றனால ஒன்றும் சொல்லல. கடைசியா பார்த்தா அவங்க யாழ்ப்பாணம், நான் உங்களோட வீடியோ பாக்குறேன்னா பயந்துட்டியா, நீ எப்படி சமுதாயத்துல மிரட்டலா செய்யறா, நான் உன்னையே பயன்படுத்தி விட்டேன்ற மாதிரி முஸ்பாத்தியா காய்ச்சிருந்தாங்க. கடைசியா பார்த்தா அவங்க டாக்டரா. சோ அப்ப என்ன சொல்ல வரான்னால், சில நேரத்துக்கு டாக்டர்ஸ் யாராவது பார்த்தா கூட இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தானீங்கடா, யாராக இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கு கிளைமேட், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சால வெதர் இந்த மாதிரியான மாற்றங்களால தான் இப்படி இருக்குதா, இல்லைன்னா வேற ஏதாவது இருக்குமான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னண்டா, ஏன் இன்றைக்கு இந்த பிக்கு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேன்டா, அவர் இந்த பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பள்ளிக்கூடம் போகக்கூடிய இந்த பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியும், இப்ப கொஞ்சம் மாசத்துக்கு முதல் பெரிய புயல் ஒன்று அப்படியே தாக்கி நம்ம இலங்கை நாட்டை அப்படியே போட்டு புரட்டி எடுத்தது. அதுல எக்கச்சக்கமான ஆட்கள் இறந்து போனாங்க. இன்றைக்கும் கண்டெடுக்கப்படாம அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாமலே எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், அமைச்சர், அதாவது இந்த அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களினுடைய சில புகைப்படங்கள், அவங்களுடைய கையெழுத்தோட இருக்கிற மாதிரிக்கான சில கடிதங்களை பயன்படுத்தி சில இந்த பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, இன்னும் சில ஆட்களுக்கு உதவி செய்யற நோக்கத்தோட பணங்கள் பாத்தீங்கன்னா வசூலிச்சிருக்கிறார். தவறான முறையில, தவறான நோக்கத்தோட இல்லீகலா இந்த பணங்களை எடுத்திருக்கிறார் என்ற மாதிரிக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு, அதை விசாரிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு, அவரை இன்றைக்கு மல்லேபோல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிங்கள ஏரியா, அந்த சிங்கள ஏரியால ஒரு விகாரை உண்டு. விகாரைன்றதே அது சிங்களமாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் ஒரு மதம். அந்த விகாரையில வைத்தவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு நல்ல விஷயமா? ஒரு மதத்துல ஒரு நல்ல விழுமியங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மதத்தினுடைய தலைவர் என்று சொல்லலாம். அவங்க இப்படி செயற்படுறது மிக மிக தவறு என்று நினைக்கிறேன். சோ அவர் கைது செய்யப்பட்ட இன்றைக்கு உண்மையாகவே அதை கேட்கும் போது எனக்கு ஏன் இவர்கள் இப்படி செய்யறாங்க, சில நேரத்துக்கு இவர்களுக்கு ஏதாவது வருமானம் பணம் பிரச்சனை ஏதாவது இருக்குதா, இவங்களோட நிர்வாகத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கா, ஏன் இது போல செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு நல்ல விஷயம் இல்ல. இது மக்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்கணும். அது எந்த இடமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பணம் உதவி சார்ந்து கொடுக்கும் போது மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. இது இல்லாம கொழும்புல 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் போலீஸ் அதிகாரிகள் ஏன் கைது செய்யறாங்கன்னு பார்த்தா, உங்களுக்கு தெரியும், இப்ப 2-3 நாளைக்கு முதல் கொழும்புல ஜிந்துப்பட்டி என்ற இடத்துல பயங்கரமான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல மன்னாரை சேர்ந்த 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞனும் உயிரிழந்திருந்தான். அதனுடைய உண்மையான விஷயம், ஏன் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம், இதனுடைய பின்னணி என்னன்னு இன்னும் உறுதியாக கண்டுபிடிக்கப்படையில்லை. அப்ப அதுல ஒரு அந்த சலூன் கடையில முடிவெட்ட வந்த அந்த இளைஞனா அதுல இறந்து போயிருக்கான். அவனும் பெரிய தவறான சிக்கலுக்குரிய ஆள் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்ப என்னன்னு பார்க்க போனா, அந்த நேரத்துல அந்த இடத்துல ரோந்து பணியில 2 போலீசார்கள் இருந்திருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல
அவங்களோட கடமையை வந்து சரியான முறையில் செய்யலையா, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதுல சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய சில சூழ்நிலை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க அலட்சியமாக ஒரு ஒரு சோம்பேறித்தன மாதிரி இருந்ததாக சொல்லப்பட்டுதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இதனுடைய இன்னும் டீப்பா ஆழமாக பார்க்க போனா நான் நினைக்கிறேன் இவங்கள் இதோட ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கலாம். சும்மா வந்து சோம்பேறித்தனம் அலட்சியமாக இருந்தாங்க கைது செய்வாங்களா? இது இந்த காரணத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறையினுடைய தரப்புல இதுதான் காரணம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு காவல்துறைன்றது சில நேரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க சொன்னா இந்த மக்களுக்குள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களும் மனுஷர் தானப்பா, அவங்க என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன 10 கை இருக்கா அதான் இதான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஒரு காவல்துறை என்றது அவர்களுக்கு இந்த விஷயத்தை கதைக்கிற எனக்கு, இந்த விஷயத்தை பார்க்கிற உங்களுக்கு உழைச்சாதான் சாப்பாடு. ஆனா அவர்கள் அப்படின்றது வந்து எங்கள் மக்களை கடந்து மேலதிக சலுகை. அவர்களுக்குரிய சம்பளம் வந்து ஒரு தாராளமான சம்பளமாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு வாகனம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் 1 கோடி ரூபாய் கூட வந்து லோன் எடுக்கக்கூடிய, வட்டி இல்லாத கடன் எடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரேன் என்றால் அவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றவங்க, சிறப்பு பயிற்சி, சிறந்த சிந்தனை, சமுதாயத்தை கட்டியெழுப்பக்கூடிய பொறுப்பானவர்கள். அவர்கள் சிறந்த முறையில் இருந்தாதான் சமுதாயத்துல சுதந்திரம், சமுதாயத்துல ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. அந்த கடமையை வந்து அவங்க செய்யறதுக்கு தவறு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுல தான் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்ப மத்த விஷயத்துக்கு வருவோம். என்னண்டா இன்றைக்கு சஜித் எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் ஏதாவது திடீரென்று வந்து இந்த மதம், இந்த இனம், ஏதாவது சர்ச்சையான விஷயங்கள் அதை குழப்பி உடனே சொல்லிடுறார் ஜனாதிபதி பதவி விலகணும், நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்று. வந்து தேர்தல் வச்சு தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட்டு வெல்றதுக்கு ஐடியா இல்லை. இப்ப 2வது வருஷமும் முடிய போகுது. இப்பவும் ஜனாதிபதி விலகோடும் என்ற ஐடியால தான் பாத்தீங்கன்னா கதை போகுது. ஆனா அவர் முக்கியமா சொன்னது என்றால் அதுவும் ஒரு 4-5 நாளைக்கு முதல் கொழும்புல ஒரு கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டது வந்து இந்த பாதுகாப்பு, அதுவும் வந்து இலங்கை நாட்டினுடைய முக்கியமான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அதுக்கு அரசாங்கத்தினுடைய தரப்புல ஒரு பதிலடி என்ன சொல்லியிருக்காங்கடா, அப்படியெல்லாம் இல்ல, அதாவது பாதுகாப்புன்றது வந்து ஒரு சாதாரண, அதாவது இலங்கை நாட்டினுடைய உச்ச பாதுகாப்புக்கு அப்படி ஒரு சிக்கல் இல்ல, அது உயர் பாதுகாப்பு வளையம் இல்ல, அது சாதாரண பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது. அதற்காக எந்த ஒரு மனிதனுடைய உயிரும் சாதாரண விஷயம் நாங்க சொல்ல வரல, ஆனாலும் அது வந்து உயர் பாதுகாப்பு வளையம் இல்லைன்ற மாதிரி சஜித்துக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதே போல இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்களோட டீம்லயும் ஒரு விஷயம் போனது, இந்த பாதாள குழுக்களை வந்து அரசாங்கம் தான் இயக்குறாங்க, இவர்கள் வந்து துணை போறாங்க, அது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் சேர்பூசும் போது அதுக்கும் அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து ஒரு பதிலடி எப்படி போனோம் என்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்கணும். ஏன் இந்த பதில சொல்றாங்க என்றால், நீங்கள் பாதாள குழுக்களை இதுக்கு முதல் உருவாக்கி போட்டு வெள்ளவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து போட்டு வெள்ளவேன் உங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். முக்கியமா வடக்கு கிழக்குல இருக்கிறவங்களுக்கு கண்ணீரா வரும். அப்படி ஒரு மறக்க முடியாத ரணமான ஒரு கவலை இருக்குது. சோ அந்த வெள்ளவேன் இதுக்கெல்லாம் காரணமான நீங்க எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நீங்க இன்றைக்கு வந்து இதை சேருபூச பாக்குறீங்களான்ற மாதிரி கதைச்சிருந்து. ஆனா அந்த வெள்ளவேன் விஷயம்ன்றது உண்மையாகவே நியாயமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயங்கள் வந்து சும்மா இப்ப அந்த டீசென்ட் எல்லாம் இல்லாம அந்த வாயை மூடுங்கள் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கதைகள் எல்லாம் போக தொடங்கிட்டு இப்படியான விஷயத்தை தான் இன்றைக்கு இலங்கை நாட்டுல பார்க்க கிடைச்சது. இதை விட மிக மிக முக்கியமாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கான்னு கேட்டா இல்ல, வேற எதுலயாவது வந்து செய்திகளை தேடி நேரத்தை வீண்விரயம் பண்ணாதீங்க. இன்றைக்கு இலங்கை நாட்டுல முக்கியமானது என்று பார்க்க போனா இதுதான். இதை தவிர வேற பெருசா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான செய்திகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நன்றி சொந்தங்களே. அப்படி பார்க்கறா கிரிக்கெட் நடக்குது, அதை பாருங்க. நன்றி.